ஒவ்வொரு சீனுமே என் லைஃப்ல வந்து மறக்க முடியாது சீன். அது முதல் படம்ங்கிறதுனால. ஆனா அந்த கிளைமேக்ஸ் கொடுத்த தாக்கம் வந்து இன்னும் அந்த பொண்ணு பஸ் நிறைய பேர் அந்த கிளைமேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து படம் பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா இல்லைனாங்க, பாசிட்டிவா முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னன்னா என் லைஃப்ல நடந்த, என் ஃப்ரெண்ட் லைஃப்ல நடந்த ஒரு கிளைமேக்ஸ். ஸோ அந்த லவ் ஸ்டோரி தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்போர்ட்ஸை உள்ளுக்குள்ள கொண்டு வந்தேன். ஹீரோயினிட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ல வரும்போது சைக்கிள் சத்தம் கேட்குது, அந்த பொண்ணு பார்க்கணும். பார்க்கும்போது அப்படி பார்த்துட்டு ரொம்ப அப்செட் ஆச்சு. நான் சொன்னேன், சரண்யா இல்லை இவ்வளோ அப்செட் கொடுக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியாது, அவன் செத்து போனது தெரியாது, நீ ஹாப்பியாக வந்துட்டு இருக்க பார்க்குறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ்ட் ஷாட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு ஷாட்லேயே கொடுக்குறீங்க. 7 ஷாட் இதுக்குள்ளே இருக்குது. இந்த 7 ஷாட்டையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எமோஷனல் எக்ஸ்பிரஷன் ஆட் ஆகி கொண்டு போகணும் எனக்கு அப்படின்னு பிரமாதமாக பண்ணுச்சு. ஏன்னா அந்த பொண்ணு கதகளி டான்ஸு. ஸோ அதனால் அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பிரஷன் பிடிச்சிட்டா, டக்குன்னு பிடிச்சிட்டா. ஓகே சார், இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் இது பண்ணுறேன், செகண்ட் லெவல் இது, தேர்ட் லெவல். அந்த ஒவ்வொரு ரியாக்ஷனாக அந்த 3 நாளும் அவனை பார்க்க முடியாமல் அவன் போகிறான். அந்த மரணத்துக்கு உண்டான எமோஷனல் கொடுக்கவே கிடையாது, அந்த ஏமாற்றத்துக்கு உண்டான எமோஷனல் மட்டுமே அவன் கொடுத்தான். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் வந்து என்னதான் டைரக்டர்ஸ் சொன்னால் கூட அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த எக்ஸ்பிரஷனில் கன்வே பண்ணுறது இருக்கலாம். அந்த ஒரு ஷாட் ரொம்ப கஷ்டமான ஷாட்டு, அதை சரண்யா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க.